அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இவ்வளோ காலம் நாங்கள் மண்டபஜிலியை பற்றி தான் வீடியோ போட்டுக்கொண்டோம். ஆனால் போகிற போக பார்த்தேன்டா பார்க்குற முக்கால்வாசி பேர் மண்டபஜிலி மாதிரி தான் இருக்கிறான். பாருங்கள் இந்த ஃபோட்டோவை. இவனுக்கும் இந்த பள்ளிக்கும் என்ன சம்பந்தம், அரசியலுக்கும் இந்த பள்ளிக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் நீங்கள் கட்சி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை. அவனோட கட்சி ஆஃபீஸில் போய்ட்டு துவா கேளுங்க, குர்ஆன் தமாம் பண்ணுங்கள், நோம்பு பிடிங்க, என்ன வேணாலும் செஞ்சு தொலைஞ்சி போங்க. ஏன் பள்ளிக்கு எடுத்து வாரீங்க? ஒரு முஸ்லீமுக்கு பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை, வரலாம். அவங்களுக்கு வந்து எங்களோட தொழுகையை பற்றி கேட்கலாம், எப்படி நீங்கள் ஒழுவு செய்கிறீங்க அதை பற்றி, எங்களோட குர்ஆனை பற்றி கேட்கலாம். இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ பள்ளி உள்ளுக்கு வருவான், ஏன்னா எலெக்ஷன் டைம். இவனெல்லாம் அந்த துரியங்கா ரமுட்டாமாய் சீசனுக்கு வந்துட்டு போவான், வேடந்தாங்கல் பறவைமாய். ஆனால் பள்ளிக்கு அடித்தா எவனுமே வரப்போகிறது இல்லை, தூரத்துலேருந்து பேட்டி கொடுப்பாங்க. அடே நீங்கள் தான் நாசமாக போகிறீங்க. அந்த பிக்சரை அந்த பாருங்கள், அந்த ஃபோட்டோவை பாருங்கள். வார ஜென்ரேஷனே நாசமாக்குறீங்க. நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு கிரிக்கெட் விளையாடி கொண்டு இப்போ எல்லாத்தையும் அப்படியே பள்ளிக்கே கூட்டி வந்திப்பீங்க. ஆள்வெல் இல்லை சொல்லி, ஏன்னா மக்களுக்கே விளங்குது. நிறைய பேர் வந்திக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் முஸ்லீம் ஜனாசாக்களை எரித்தவங்க. எங்களோட முஸ்லீம் சகோதரத்தையும் இவங்களோட ஃபேமிலி எரித்த ஃபேமிலி. நான் இந்த கட்சிக்கு சார்பாகவும் பேசல, எல்லா கட்சியும் எங்களுக்கு கொண்டு தான். நீங்கள் அரசியல் செய்யுங்க, வெளியே பள்ளியில் கூட்டி வரவானோம். எந்த கட்சிக்காரனை நீங்கள் பள்ளியில் கூட்டி வந்தாலும் அது தப்பு தான், அரசியல் நோக்கத்தோடு. எங்களுக்கு தெரியும் இதில் உள்நோக்கம் ஏதாவது சார் இருக்கும், உங்களுக்கு லாபம் வர மாதிரி. விட்டா எங்கட மண்டபஜிலிக்கு போட்ட தலைப்பாக அப்போ வந்திக்கிறவங்க போட்டு தான் அனுப்புவீங்க போல். வெக்கமா இல்லையா? நான் கேட்குறேன், பள்ளி நிர்வாகத்திலே ஆகிக்கிறீங்க நீங்கள். அந்த சின்ன பொடியை மாதிரியும் கூட்டி வந்து பாவம். அவனுக்கு என்ன தெரியும்? இந்த அரசியலுக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லை. அவனை அந்த வயசில் அவனோட பருவத்தை அவன் மாதிரி வாழ விடுங்க. இவன் வேலை கொண்டு அவன் வேலையை நாசமாக்காதீங்க. உங்களையெல்லாம் பள்ளி நிர்வாகத்துலேருந்து தூக்கணும். ஆனால் அடித்து சொல்கிறேன், உங்களே மாய ஆள் வலிக்க எங்களோட சமுதாயத்தில் ஒத்துமை இல்லை, அதை ஒத்துக்கொள்கிறேன். உங்களே மாய ஆளிக்க காலம் எங்களோட நாடு முன்னேறாது, இந்த ஸ்ரீலங்காவே முன்னேறாது. என்ன போகிற போக பார்த்தா அப்படி தான் விளங்குது. நான் அனுமானித்து சொல்கிறேன். எங்களோட நாடு முன்னேறணுமெண்டா ஒரே ஒரு வழி தாய்க்கு, பார்லிமெண்ட்டை பூட்டிட்டு கொடுத்த சுதந்திரத்தை இல்லாமாக்கி மரத்த பிரிட்டிஷை கூப்பிட்டு வந்து அவங்களோட கையில் இந்த நாட்டை பாரம் கொடுக்கணும். ஏண்டா இங்கிலாந்து எங்களோட நாட்டை ஆட்சி செய்கிற நேரம் எங்களோட நாடு வந்து ஆசியாவில் 2வதுக்கு இருந்துச்சு. ஜப்பானுக்கு அடுத்து நாங்கள் தான் இருந்தோம். இப்போ எங்களோட நாடு ஆசியாலையா இருக்குதுன்னு சந்தேகமாக இருக்கு. ஒரு கொஞ்ச நாளில் எங்களை ஆஃப்ரிக்காவுக்கு மாற்றிடுவாங்க. இனி ஏஷியன் கப் கிரிக்கெட்டும் எங்களுக்கு விளையாடையெல்லாம் போகும். அந்த மாதிரி நிலைமையிலைக்கு நான் நினைக்கிறேன் எங்களோட சமுதாயம் வந்து கஜினிமாய் ஆகிட்டாங்க போல். பெட்ரோல் போல் இல்லை, கேஸ் போல் இல்லை, லாமனை போல் இல்லை, நின்றதெல்லாம் மறந்துடுச்சு. மிக சொல்லப்போனால் உங்களையெல்லாம் அசர்ன்னு சொல்கிறதுக்கே வெக்கமாயிருக்கு நீங்கள் செய்கிற வேலையை பார்த்தா. எங்களுக்கே சந்தேகமாகிக்குது, இது பள்ளியா இல்லாட்டி ப்ரைவேட் பில்டிங்காக சொல்லி. எங்களோட முஃப்திமார், எங்களோட கண்ணியமிக்க உலமா சபை இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாங்களா இல்லாட்டி அவங்களோட அனுசரணையோடு தான் இது நடக்குதான்னு சந்தேகமாயிக்கு. எல்லாத்துக்கும் கேள்விக்கான கொண்டு தான் நீங்கள் உலமாவாக ஐக்கலாம். ஆனால் அல்லாஹ் பொறுத்தளவுக்கு எல்லாமே சமம். இதுக்கெல்லாம் உங்களுக்கும் கேள்வி கணக்கி நீங்கள் எல்லாத்துக்கும் இதுக்கு பதில் சொல்லியே ஆவே. ஓட் போடுறது உங்களோட உரிமை, அது உங்களோட கடமை. எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதும் உங்களோட உரிமை, அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் பள்ளி சொல்கிறது வந்து பொதுவான ஒரு இடம். அதில் உங்களோட அரசியலை கொண்டு அந்த பள்ளியோட கௌரவத்தை நாசமாக்காதீங்க. போகிற போக்க பார்த்தா ஜும்மா பயல்னு சொல்லுவீங்க போல், இவங்களுக்கு தான் ஓட் போடுங்க சொல்லி. அல்லாஹ் தான் ஸ்ரீலங்காவை காப்பாற்றணும் உங்கள்கிட்ட இருந்து. ஏதோ மனசில் பட்டதை சொன்னோம், தப்பில்லைன்னு நினைக்கிறேன். அதனால் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் பார்த்துக்கொள்வான். நான் ஏதாவது தப்பு செஞ்சால் அஸ்ஸலாமு அலைக்கும், குட் பை. உலகத்தில் திருடர்கள் சரிபாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி. உலகத்தில் திருடத்தை சரிபாதி, குருடர்கள் கலகத்தில் பிறப்பது தான் நீதி. மனம் கலங்காதே, மதிமயங்காதே, கலங்காதே, மதிமயங்கா.